இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி தாங்க கொண்டு வந்திருக்கேன். மசாலா தேங்காய் சாதம் செய்யும் போதே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் கூட மீறாது. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப்பளவு தேங்காய் எடுத்துருக்கேன், ஒரு ஸ்பூன் கடுகு, 3-4 வரமிளகா, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்லேயே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டு கிள்ளி 2 வரமிளகா போட்டிருக்கேன். அதோடய கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு அரைச்சி வச்ச கொரப்பான இந்த விழுதியும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ரைஸ், எந்த அளவுக்கு ரைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி சுட சுட தட்டில் பரிமாறி கொடுத்து பாருங்க, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேங்க, எப்பவுமே இந்த மசாலா தேங்காய் பண்ணும்போது உங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் கூட மீறாது. சரியா?